உங்கள் தாயை நீங்கள் அல்லாஹ்விற்காக நேசித்தவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து பிரிந்து மரணித்திருந்தால் கவலை கொள்ளாதீர்கள். இது தற்காலிக பிரிவு. உங்களுடைய தாயை மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் உங்களை அரிசி நிழலில் ஒன்று சேர்ப்பான். உங்கள் கணவனை நீங்கள் பிரிந்திருந்தால், பிள்ளையை பிரிந்திருந்தால், உங்கள் மனைவியை பிரிந்திருந்தால், உங்கள் சகோதரனை, நண்பனை, தோழர்களை, அல்லாஹ்விற்காக நேசித்த யாரை நீங்கள் பிரிந்திருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள். இது பிரிவு, தற்காலிக பிரிவு. அல்லாஹ்விற்காக நேசித்தவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான். அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள், ஒருவரை நீங்கள் நேசித்தால் அறிவித்து விடுங்கள் அவருக்கு, நான் உன்னை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ். என் தோழரே, என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களையும் விருப்பு வேற்றுமைகள் இல்லாமல் இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹ், உங்கள் எல்லோர்களையும் நேராக சந்தித்து இதை சொல்வதற்கு வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் எல்லோர்களையும் விருப்பு வேற்றுமைகள் இல்லாமல் அல்லாஹ்விற்காக நான் நேசிக்கிறேன். இது என்னுடைய செய்தி. உங்களுடைய செய்தியும் நீங்கள் நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கு அறிவித்து விடுங்கள். அது உங்கள் தாயாக இருக்கலாம். என் தாயே, அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன். உங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய அறிவிப்பு அது. அறிவித்து விடு, அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று. அல்லாஹ்விற்காக நேசித்து விட்டோம் என்றால் அங்கே உலக காரியங்கள் உள்ளே வராது, உலக சருகல்கள் உள்ளே வராது. போட்டி, பொறாமை, உலக விஷயத்துடைய ஆசைகள், ஏமாற்றம், இது எதுவும் அங்கே உள்ளே வராது. எல்லாவற்றையும் மிகைத்து விடும். நான் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், இதுவெல்லாம் ஒன்றுமில்லை, விடு என்று. முஆதை அழைத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கையை பிடித்து சொன்னார்கள், யா முஆத், முஆதே இன்னி உஹிப்புக். நபி அவர்கள் சொன்னார்கள், முஆதே, நான் உன்னை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். அபூபக்கர் சித்தீக், அல்லாஹுடைய தூதர், இந்த இருவரின் நேசத்தை எப்படி சொல்வது? இருவரும் அல்லாஹ்விற்காக தன் நேசத்தை பகிர்ந்து கொண்டதை எப்படி சொல்வது? உமர் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் ஒரு முறை தங்களுக்குள் ஒரு சிறிய பகைமை ஏற்படும் போது அல்லாஹுடைய தூதரிடத்தில் அபூபக்கர் ஓடி வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அபூபக்கர் தன் நண்பருடைய கவலையை பார்க்கும் போது சொன்னார்கள், என் தோழரை கைவிடுகிறீர்களா, என் தோழரை கைவிடுகிறீர்களா? யார் அவர்? மக்கள் என்னை பொய்யன் என்று சொன்ன போது என்னை உண்மைப்படுத்தியவர் அவர். அல்லாஹ்விற்காக மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்த போது என்னை ஏற்றுக்கொண்டவர் அவர், ஈமான் கொண்டவர் அவர். செல்வத்தாலும் உடலாலும் எல்லோரும் என்னை விளக்கிய போது உயிராலும் செல்வத்தாலும் என்னை அரவணைத்துக் கொண்டவர். அல்லாஹ்விடத்திலே ஒரு உற்ற தோழனாக நான் எடுக்க வேண்டும் என்றால் அபூபக்கரை தான் எடுத்திருப்பேன். அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அபூபக்கர் என் தோழர், நண்பர் என்று உலகத்திற்கு அறிவித்தார்கள். இந்த அபூபக்கர் எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கைவிட்டார்கள்? அல்லாஹ்விற்காக நேசித்தவர்களை அல்லாஹ்விற்காக அல்லாஹ் நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான்.